ஓம் நமச்சிவாய. வணக்கம். குரோதி வருஷம் சித்திரை மாதம் எல்லோர் வாழ்விலும் வளம் பெருகட்டும். இந்த சித்திரை மாத பலன்களில் இந்த குரோதி வருஷம் வருடப்பிறப்பு நிகழுது. அது இப்போ சித்திரை 1 ஞாயிற்றுக்கிழமை வருடப்பிறப்புங்க. சித்திரை 8 ஞாயிற்றுக்கிழமை மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெறும். சித்திரை மாதம் 10 அன்னைக்கு பௌர்ணமி. கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளிப்பார். நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த சித்திரை மாதம் 18 குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். சித்திரை மாதம் 25 புதன்கிழமை சர்வ அமாவாசை. இதெல்லாம் இந்த சித்திரை மாதத்தோட முக்கிய பண்டிகை விசேஷங்கள். சரி, சித்திரை மாதத்தோட கிரக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, மேஷ ராசியில் சூரியன் குரு, கன்னி ராசியிலே கேது பகவான், கும்பராசியிலே செவ்வாய் சனி, மீன ராசியில் புதன் ராகு சுக்கிரன், மேஷ ராசியிலே குருவும் சூரியனும் சொல்லிட்டேன். இது இவ்வாறு தான் இருக்கும் இந்த சித்திரை மாதம். இந்த அமைப்பில் தான் உங்களுக்கு கிரகங்கள் இருந்து நமக்கு வழி நடத்த போகுது. கிரக மாறுதல் அப்படின்னு சொன்னாக்கா, சித்திரை மாதம் 9 மீனத்துக்கு வந்துடும் செவ்வாய். அதே சித்திரை மாதம் 12 மேஷத்துக்கு சுக்கிரன் வந்துடும். சித்திரை மாதம் 18 ரிஷபத்துக்கு குரு வந்துடும். சித்திரை மாதம் 23 மேஷத்துக்கு புதன் வந்துடும். இது கிரக மாறுதல். இது எல்லாமே இந்த அமைப்பில் தான் நமக்கு பலாபலன்களை வழங்க இருக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? இந்த சித்திரை மாத பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமது தமிழ் சித்திரை யூடியூப் சேனலை லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்தணும். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லணும். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நமது தமிழ் சித்திரை யூடியூப் சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஜோதிடத்தை பற்றி உங்களுக்கு முழுசாக விளக்கமாக சொல்லுவது தான் நம்மளுடைய கடமை. அதுதான் நான் செஞ்சிகிட்ருக்கேன். இந்த சித்திரை மாதத்தோட பலன் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை ஒவ்வொரு ராசியாக நான் சொல்ல போகிறேன். அதற்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்களா? சித்திரை மாதம் 18 குரு பெயர்ச்சி காரணமாக இதை உங்களுக்கு இந்த சித்திரை வருடப்பிறப்பு பலனை சரிவர கொடுக்கல. அதுக்கு பதிலாக சித்திரை மாதம் 18 குரு பெயர்ச்சி அப்படிங்கிறதுனால குரு பெயர்ச்சி பலன் உங்களுக்கு மிகவும் சிறப்பான முறையில் தெள்ளத் தெளிவாக உங்களுக்கு வழங்கப்படும் என்பதை நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. இது சித்திரை மாத பலனை உங்களுக்கு இப்போ அளிக்க போகிறேன். பாருங்கள். பார்த்துட்டு சந்தேகம் இருப்பின் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கன்னிராசி கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, கன்னிராசி கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த குரோதி வருடம் சித்திரை மாதம் எப்படி இருக்கும்? உங்களுக்கு பட்ட சிரமங்கள்லேருந்து விடுதலை கிடைக்குமா, அல்லது இன்னும் சிரமத்தை கொடுக்குமா? வாங்க பார்ப்போம். உங்களுக்கு ராஜ வாழ்க்கை கிடைக்க போகுதுங்க. யாருக்கு? இந்த கன்னிராசி கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ராஜ வாழ்க்கை கிடைப்பதற்கான யோகம் வந்துவிட்டது. அதாவது நீச்சபங்க ராஜயோகம் உங்களுக்கு கிடைத்திருக்கு. நீச்சபங்க ராஜயோகம்னா உங்களுடைய ராசிநாதன் மீனத்தில் போய் மறைஞ்சிடுறாரு. ஆனால் அங்கேருந்து அவர் உங்கள் ராசியை பார்க்குறார். புரியுதுங்களா? நீச்சபங்க ராஜயோகம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால் இது ஒரு அருமையான யோகங்க உங்களுக்கு. இந்த யோகத்தில் உங்களுக்கு
8ஆம் இடத்தில் இருந்த குரு 9ஆம் இடத்துக்கு வரப்போகுது. 9ஆம் இடத்துக்கு வரும்போது ரொம்ப அருமையான ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்க போகுதுங்க. அதாவது கன்னி ராசிக்கு உங்கள் ராசிநாதன் நீச்சம் பெற்றாலும், நீச்சபங்க ராஜயோகம் அடைஞ்சாலும், குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வரும்போது அருமையான ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகுது. அது ஒரு நல்ல விஷயங்க. பணம் வந்துக்கிட்டே இருக்குங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கன்னி ராசி, கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். கேது பகவான் உங்கள் லக்னத்திலே இருக்கிறாரு. செம்பாம்பு. கேது பகவான் என்பது செம்பாம்பு, ராகு பகவான்கிறது கரும்பாம்பு. ஆமாங்க, 7ஆம் இடத்துல கரும்பாம்பு, லக்னத்தில் செம்பாம்பு. இது இருக்குது. அது இருந்தாலும் திருமண விஷயத்தில் மட்டும்தான் சிறு தடங்கள் ஏற்படும் ஒழிஞ்சு மற்றபடி உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காதுங்க. எல்லாம் வளர்ச்சியை நோக்கி தான் இருக்கும். இந்த கன்னிராசி, கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் கவலையை மறந்து இருக்க வேண்டிய காலம் இது. ஆமாங்க, என்ன குழந்தைக்கு கல்யாணம் இல்லைன்னு ஒரு சின்ன வருத்தம், ஃபீலிங்ஸ் இருக்கலாம். அதுதான் ஒரு வருத்தம் ஒழிஞ்சு மற்றபடி உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வராது. அதுவும் நீங்கள் பெண் குழந்தை வச்சுருந்தீங்கன்னா அந்த ஆண் குழந்தையோட ஜாதகத்துக்கு நல்ல நேரம் நடக்குதுன்னா அதை முடிச்சுடலாம், தவறு எதுவும் இல்லை. சரிங்களா? அதே நேரத்தில் பெண் குழந்தை இருக்குனாக்கா ஆண் குழந்தையோட யோகத்துக்கு முடிச்சுக்கலாம். இல்லை பெண் குழந்தை தான், ஆண் குழந்தை தான் இங்கே நம்மகிட்ட இருக்குனாக்கா பெண் குழந்தையோட யோகத்துக்கு முடிச்சுக்கலாம், தவறில்லை. அதனால் திருமணமும் அதில் தடைப்படுறதுக்கான வாய்ப்புகள் அது ஒரு பெரிய விஷயமாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதாவது எல்லா நாளும் நல்ல நாள் தான், எல்லா நாளும் கெட்ட நாளும் சொல்ல முடியாதுங்க. எப்படின்னா, நம்ம 7.5 சனி நடக்குது, பாத சனி நடக்குது, அஷ்டமத்து சனி நடக்குது, அஷ்டங்கத்து சனி நடக்குது, இது எல்லாம் நடக்குது. அந்த காலங்களில் நம்ம சாப்பிடாமல் இருக்குமா, இல்லை வேறு ஏதாச்சும் செய்யாமல் இருக்குமா, இல்லை வெளியூர் போகாமல் இருக்குமா? எல்லாம் போகிறோம் வர்றோம், நடப்பது நடக்குதான். ஆக எது விதிக்கப்பட்டதோ அது நடந்தே தீரும், அதில் மாற்றமே இல்லை. விதியை மாற்ற முடியாது. புரிஞ்சுக்குதா? கன்னி ராசி, கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். விதியை மாற்றி எழுத முடியாது. நடப்பதை கணிக்கப்பட்டது தான். ஆமாம், இது எல்லாமே இன்னது தான் நடக்கும், இப்படி தான் வாழணும், இன்னும் நிர்ணயிக்கப்பட்டு தான் உங்களை வெளில பகவான் அனுப்புகிறார். அதன்படி அந்த விதி பலனை நம்ம அலைஞ்சி தான் தீரணும். போன ஜென்மத்துடைய நன்மை தீமைகள், நம்ம மூதாதையர்கள் செய்த தவப்பலன் எல்லாமே நமக்கு கிடைச்சி வரும்போது தான் இது மாதிரி பிரச்சனைலாம் வரும். அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடணும்னா குலதெய்வ வழிபாடு வேணும். யாருக்கு? கன்னி ராசி, கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு குலதெய்வ வழிபாடு அவசியம் வேணுங்க. நிச்சயமாக நீங்கள் கோயிலுக்கு சென்றே வரணும். சென்று வந்தீங்கன்னா சித்திரை மாதம் இப்போ அழகாக பௌர்ணமிக்கு பிறகு நீங்கள் போயிட்டு வரலாம். போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான தடைகள் இருக்காது. தடைக்கல்கள்லாம் உடையும். ஆமாம், தடைப்படி உடைஞ்சதுனாக்கா நல்லாவே இருக்கும், வாழ்க்கை செழிக்கும், உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. இது நடக்கும். சரிங்களா? குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய யோகமும் நல்லாயிருக்கு. ப்ளஸ் அண்ட் ப்ளஸ் அப்படின்னு உங்களை மேல் தூக்கி விடுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்பாடுலாம் இருக்குது. அதனால் ஏற்றமிகு மாதமாக தான் இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு அமையுது. குரோதி வருஷத்தில் சித்திரை மாதம் உங்களுக்கு ஒரு டாப்னு சொல்லிடலாம். அதில் தப்பே இல்லை. நீச்ச பங்க ராஜயோகம் இருக்கும்போது ஒரு ராஜனுக்கு நிகரான பவர் உங்களுக்கு கிடைச்சிருக்கணும். என்னங்க ராஜனுக்கு நிகரான பவருங்கிறீங்க? நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஆமாம், எல்லோரும் ராஜா இல்லைங்க. இப்போ நீச்ச பங்கம் ராஜயோகம்னா அது உண்டு, அவங்கவுங்களுக்கு தகுதிக்கு ஏற்றவர் தான் ராஜா. அந்த அதே நேரத்தில் ஒரு ராஜ்யத்தை ஆள்றவனுக்கு அது அவன் சொன்ன வார்த்தையை 4 பேர் கேட்கறதுக்கு. ஒரு மாவட்ட ஆட்சியில் இருந்தால் அவர் சொல்கிற வார்த்தையை 4 பேர் கேட்பாங்க. தாசில்தார் இருந்தால் அவர் சொல்கிறது கேட்பாங்க. ஒரு கிராம சேவகர் கிராம விரிவாக்க பணியினர் இருக்குன்னா அவர் வார்த்தையை 4 பேர் கேட்பாங்க. அவங்கவுங்க ரூல்ஸ், அவங்கவுங்க தகுதி, அவ்வளோதான். அப்படி தான் பார்த்துக்கணும் நம்ம. சரிங்களா? இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அடுத்தது குரு பயிற்சி பலனை உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதை நான் உங்களுக்கு அடுத்த இன்னொரு 15 நாளில் 10 நாளுக்குள்ளே உங்களுக்கு குரு பயிற்சி பலன் வரும். அதையும் பாருங்கள். முழுசாக உங்களுக்கு இந்த வருஷத்துடைய லாப நட்டங்களை அதில் நான் சொல்கிறேன். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய சந்தேகங்களும் உங்கள் ஜாதகத்தை அனுப்பி வைங்க. தக்க பதில் வழங்கப்படும் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.